ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள்டாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது கார் ரிமோட் ஃபங்க்ஷனை பற்றி, ரிமோட் கீ ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் சொல்கிறது தான், காரில் ஏறணுன்னு ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார் நல்லா செக் பண்ணிக்கோங்க. சீட் பெல்ட் மஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சீட் பெல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பழகணும். இது எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இது போக காரோட டெய்லி ரொட்டீன்ஸ் செக் பண்ணிவிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லது, கார் சேஃப் டிரைவிங்க்கும் நல்லது. ப்ளஸ் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹார்ஷ் ட்ரைவிங் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஹைவேஸ்லேயே மேக்ஸிமம் 80 km ஸ்பீடு தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் சிட்டிக்குள்ளே வந்து 30 km ஸ்பீடில் தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். இது எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க ஹார்ஷ் ட்ரைவிங் பண்ணும்போது அது நமக்கும் சேர்ந்து தான் பாதிப்பு வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறக்காண்டி எப்போதுமே சேஃப் டிரைவிங், ஸ்லோ டிரைவிங் ஃபாலோ பண்ணுங்கள். சேஃப்டி ஃபீச்சர்ஸை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். சீட் பெல்ட் எடுத்து விட்டு நம்ம காரை ரன் பண்ணாங்க. சீட் பெல்ட்டு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பீப் சவுண்ட் அவாய்ட் பண்ணுறக்காண்டி லோக்கல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பின் கிடைக்கும், இந்த பீஸ் மட்டும் கிடைக்குது. இதை வாங்கி சீட் பெல்ட்டு லாக்கில் மாட்டிக்கிறாங்க. அப்போ பீப் சவுண்டு கட் ஆகிரும். பட் அதே சமயம் பீப் சவுண்ட் மட்டும் தான் கட் ஆகும், உங்களோட ஏர்பேக் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இப்போ வர கார் எல்லாமே சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர்பேக் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சீட் பெல்ட் மஸ்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஊட்டி கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது, உங்களுக்கே தெரியும். சூப்பராக இருக்குது. க்ரௌட் இல்லாமல் ஊட்டி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த்து, மார்ச் மந்த்து 2 தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும், அதே சமயம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மார்ச் முடிஞ்சிட்டு ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நீங்கள் நடக்கிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ரஷ் ஆயிரும். இந்த மார்ச் மந்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஊட்டி க்ரௌட் இல்லாமல் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஊட்டி விசிட் பண்ணுங்கள், நல்லா சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் காரோட ரிமோட் கீ. நம்ம வண்டியில் பேசிக் மாடல்னால ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 டைப் இருக்கும், லாக்கு அன்லாக் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி அன்லாக் ஆகும். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி டோர் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது டிரைவர் சைடு மட்டும் அன்லாக் ஆகும். டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா டோருமே அன்லாக் ஆகும். இது சிங்கிள் ப்ரெஸ் லாக், அவ்வளோதான். இந்த ரிமோட் கீயை வந்து நீங்கள் இக்னிஷனில் வச்ச உடனே உங்களுக்கு காரு சென்ட்ரல் லாக் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் லாக் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீ எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு கார் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் லாக் ஆகாது. நீங்கள் மறந்தே வந்து சாவி இக்னிஷனில் அதாவது வச்சுட்டு போயிட்டீங்கனாலும், இப்படி நீங்கள் உள்ளே வச்சுட்டு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு கார் வந்து லாக் ஆகாது. அதே சமயம் கீயை தெரியாமல் எடுத்துகிட்டு உங்கள் டேஷ்போர்ட்லேயோ இல்லை உங்கள் சீட்லேயோ இப்படி தெரியாமல் போட்டு டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சென்ட்ரல் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகி கார் லாக் ஆகிரும். ஸோ எப்போதுமே கீயை ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வர கார்லாம் பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரியாக இருக்குது, அதாவது புஷ் பட்டன் என்ட்ரியாக இருக்கும். ரிமோட்டு பாக்கெட்டில் இருந்தால் போதும். மற்றபடி புஷ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே புஷ் பட்டனை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். இன்னும் அட்வான்ஸாக வந்து வெறும் கார்டு மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்போ கீ வந்துருச்சு. லேட்டஸ்ட்டு டாப் மாடலாம் போகும்போது அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிமோட்டோட ஃபங்க்ஷன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா டபுள் லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 டோருமே, அதாவது டிக்கி முதல் கொண்டு ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக்கை டிரைவர் சைடு மட்டும் ஓப்பன் ஆகும், மற்ற எந்த 4 டோருமே ஓப்பன் ஆகாது. இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து டிரைவர் சைடு ஓப்பன் பண்ணால் தான் அதை டோர் லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரிமோட்டோட ஃபங்க்ஷன். கீயை வந்து எப்போதுமே நேராக வச்சு பழங்க. இதை பற்றின வீடியோஸ் தான் நேற்று கொடுத்துருந்தோம். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணாங்க. அதே சமயம் கீ ஃபஸ்ட் போட்டோன்னே உங்களுக்கு வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீ ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீஜர் படி ஸ்லோவாக பண்ணி பழங்க, ஹார்ஸாக பண்ணாதீங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் மற்றவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் இந்த ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஓகேவா? பாய்.